சர்வேஸ்வரனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாலுள்ள இந்த கர்ம பூமியில எத்தனையோ ஜென்மாக்களுக்கும் மத்தியத்துல மனுஷ ஜென்மாவை அடைந்து ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண நவாகத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் பகவான் கொடுத்துருக்கா. இன்னைக்கு பாராயணம் ராவணனுடைய வத பரியந்தமான பாராயணம். யுத்த காண்டம் வாசி மாளாது, வாசிக்க வாசிக்க அது மாற்றுக்கும் போயிட்டே இந்திரஜித்து வதம் ராவண வதம் சாத்தியமே விடாது. அத்தான யுத்தம் அத்தான வேற கஷ்டப்பட்டிருக்க. ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக பகவான் அவதாரம் பண்ணி இந்த பாக்கி அவதாரத்துக்கும் ராமாவதாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, சுவாமி பண்ணார் உபதேசம் பண்ணினா ஜனங்கள் எடுத்துப்பாதான் தெரியாது, அனுஷ்டிச்சா எடுத்துப்பா. நானே உபன்யாசம் பண்றேன், எல்லாரையும் பார்த்து பிராமணாளா பிறந்தவா எல்லாரும் பஞ்சகட்சம் கட்டிக்கணும், சீக்கை வச்சுக்கணும், ஜனம் பூஜை பண்ணணும் அப்படின்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் பண்றவனா இருந்துன்னு சொன்னாதான் நீங்க எனக்கு சொன்னதை கேட்பேன். நான் கிராப் வச்சுட்டு ஜிப்பா போட்டு தர்மத்தை சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கோ அப்படி இருக்கோ நான் சொன்னேன்னா, சுவாமி எனக்கு நல்லா உபதேசம் பண்ணல, நீங்க சுவானுஷ்டானம் பண்ணல, உங்களுக்கு அந்த பக்தி சுவானுபூதியில வந்ததா அப்படின்னா கேட்பேன். அதனாலதான் பகவான் வைகுண்டநாதன் ராமாவதாரம் பண்ணும்போது என்ன பண்ணினான்னா, அதை அனுஷ்டிச்சு காண்பிப்போம். பிதிர்வாக்கிய பரிபாலனம்னா என்ன, தர்ம சம்ரட்சணம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு அவதாரம் பண்ணி அனுஷ்டிச்சு காண்பிப்போம்னு அனுஷ்டிச்சு காண்பிச்சார். கிருஷ்ணாவதாரத்துல கீத உபதேசம், ஆனா கிருஷ்ணன் மாதிரி நம்மளால வாழ முடியாது. எடுத்து பாருங்க பாகவதத்தை, கோவர்தனகிரியை தூக்கினார் அப்படின்னு விஷஜ்வாலப்பட்ட குழந்தைகள் எல்லாத்தையும் தன்னுடைய அமிர்த கடாட்ச வீட்சணத்தினால எல்லாரையும் உயிர் பிடிச்சார் அப்படின்னு சொல்ற. நம்மளால அதெல்லாம் சாத்தியப்படுமோ? நல்லா யோசிச்சு பாருங்க. பிறக்கும் போதே சங்கம் சக்கரம் கதே பத்மையோட பிறந்தார். பிறந்த உடனே பேசினார். எங்கேயாவது குழந்தை பிறக்கிறதே பேசுமா? நாள்பட்டுன்னா பேச ஆரம்பிக்கும். பிறந்த உடனே பேசினார். கம்சாத் பீதா எதி பாகவதர், கம்சன்டேந்து உங்களுக்கு பயமாக இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டே, ஆனால் என்ன கொண்டு போய் விடுங்க, இல்லைன்னா நான் இங்கே இருக்கேன், எனக்கு பயம் கிடையாது. என்ன உங்களுக்கு பயமா இருந்தா எனக்கு கீதா எதின்னு ஒரு பதம், உங்களுக்கு பயமா இருந்தா கொண்டு விடுவோம், எனக்கு பயம் இல்லைன்னு. அது கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்துல உபதேசம், ராமாவதாரம் அனுஷ்டானம். ஆனே அது மாதிரி இருந்து அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்ச அவதாரம் ராமா. அப்படி பூர்வ சரித்திரத்தை அத்தியுதமாக சுந்தரகாண்டம், சுந்தரகாண்டத்துல சிந்தையாமாச யோசிச்சார். யோசிச்சு யோசிச்சு செய்யறவன் காரியம் கரெக்டா தடக்கு புடக்குன்னு எது நினைக்கிறதோ அதை மிருகம் மாதிரி செய்யறவனுடைய காரியம் பின்னாடி சிலதுதான் சக்சஸ் ஆகும், சிலதுதான் சக்சஸ் ஆகும். ஆஞ்சநேய சுவாமி யோசிச்சார், ராவணனுடைய அந்த புறத்துல யோசிச்சார், தப்போது தெரிஞ்சது. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து சீதை கிடைக்கிறாளான்னு பார்த்தா கிடைக்கல. அப்ப யோசிச்சார், தெரிஞ்சது ஒரு தப்பு, ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணல, அதனாலதான் நமக்கு கிடைக்கலன்னு. ராகவவு பிரணிபத்தியஜேன்னா கிருஷ்ணா காண்டது. ராம லட்சுமணால் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரே நமஸ்காரம் பண்ணினான்னு சொன்னோம். இந்த சுந்தரகாண்ட ஸ்லோகத்தையும் லட்சுமணனோட கூடின ராமனுக்கு நமஸ்காரமே வராது. சலக்ஷ்மணாய ராமோஸ்து நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, இங்கேயும் ஒரே நமஸ்காரம், லட்சுமணனோட கூடின ராமனுக்கு நமஸ்காரம். அப்படி அத்தியுதமாக ராமனை தியானம் பண்ண உடனே ராமனுடைய கிருபையினால அசோக வனம் தெரிஞ்ச. அசோக வனத்துக்கு போனாள். அசோக வனத்துக்கு போனா அங்க ஒரு மரத்தடி, மரத்து மேல உட்காந்துருக்க, கீழே ஒரு ஜலம். அந்த கீழே இருக்கக்கூடிய ஜலத்துக்கு எப்படியும் சந்தியா கால மனாசியாமா துவமேஷ்யதி ஜானகி.
இந்த இடத்துல எப்படியும் சீதை வருவள்னு மேல உட்காந்துருக்காரு. அவர் நினைச்சது நடந்தது, சீதையும் வராள். அவர் எப்படி வந்தாள் தெரியுமோ? நாள் ததோ மலின சம்பீதாம் ராட்சசீபிः சமாவிருதாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவாமலாம் மந்தம் பிரக்யாயமானேன ரூபேன ருச்சிரப்ரபாம் மலின சம்பீதாம். அழுக்கடைஞ்ச வஸ்திரத்தை கட்டிட்டு வரான். அன்னைக்கு அனசூயம்மா கொடுத்த வஸ்திரம் அது. மலின சம்பீதாம் ராட்சசீபிஹி. எல்லா ராட்சசிகளும் குடை சூழ ஜெகன்மாதா வராள். அது எப்படி இருக்கு? நான் 10 மாசமும் சாப்பிடாமலே இருந்து உபவாச கிருஷாம், உடம்பெல்லாம் இறைச்சு தீனா பயந்து போய் உபவாச கிருஷாம் தீனா விஸ்வசந்தீம் புனః புனः. பெருமூச்சு விட்டு ராம தியானத்தோட அவளை பார்த்த உடனே ஆஹா, ராமர் சொன்னதான பாதிவிரத்தியதான தபஸ் எல்லாம் இவள்கிட்ட இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. இவளல்லவோ ஜெகன்மாதா. ஒரு கணவன், அதாவது இவர் பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரிக்கு கிரகஸ்த தர்மம் தெரியாது. ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை என்னங்கிறது ஒரு பிரம்மச்சாரிக்கு தெரியுமோ தெரியாது. அவர் இத்தனை நாளா மரமே ஒவ்வொரு மரத்தையும் பார்த்து ஒவ்வொரு பட்சிகளையும் பார்த்து ஹே சீதே ஹே சீதேன்னு இவர் புலம்பினதெல்லாம் பார்த்துருக்கார். ராமர் புலம்பினதெல்லாம் பார்த்து அப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தா, ராமர் ரொம்ப நல்லவர், ஆனால் பத்னியில ரொம்ப புண்ணியம் உள்ளவர். அதனால நான் பத்னியை விட்டு பிரிஞ்சு சதா புலம்பரான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இத்தனால சீதையை பார்க்காம இப்ப அசோகவனத்துல இருந்து சீதையை பார்த்துட்டாரா. அந்த சீதையினுடைய ரூப லாவண்யம் தபஸ பார்த்த உடனே அடாடா, இப்பேற்பட்டதான பாதிவிரத்திய தபஸான இந்த ஸ்திரீயை பிரிஞ்சு ராமனால எப்படி உயிர் வாழ முடியறதுன்னு துஷ்கரம் குருதே ராமா ஹீனோ யதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் நசோகே நாவசீததி. அவராக என்னமா இருக்க முடியும்? அது மாத்திரமல்ல, ஜகாம மனசா ராமம் பிரசசம்சதம் பிரபும். சீதை எங்கேயோ இருக்கா, ராமன் எங்கேயோ இருக்கா. மனசால அவ 2 பேரையும் சேர்த்து அப்படி உட்காத்தி வச்சு அந்த தம்பதியை கட்டியிருக்கான்னு பாக்குறார். பார்த்த உடனே பரம சந்தோஷத்தை அடைஞ்சு ஆஹா, ராமனுக்கு ஏற்ற சீதை, சீதைக்கு ஏற்ற ராமன் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்கல. என்னன்னா, இந்த சீதை ஒரு இடத்துல உட்காண்டால் பாருங்க, உடனே தேவி சப்தங்கள்லாம் கேட்டு ஒரே தீ ஜுவாலையெல்லாம் கிளம்பி நிறைய ராட்சசிகள் புடைசூழ ராவணன் வரான். சீதையை பாரு. ராவணன் வந்த உடனே ராவணன் பேசுறான் சீதைட்ட. என்ன சொல்றான் தெரியுமோ? மானுஷமா தேகத்தை அடையக்கூடியதான ராமனை மறந்துடு, மமாக்கிர மகிஷி பவா. இங்கு இருக்கக்கூடியதான பத்னிகளுக்குள்ளாரே தலைவியாக நீ வாழலாம், இருப்பாயாக. இந்த அஷ்டைஸ்வரிய சமிருத்தியை உன் காலில் கொண்டு வந்து கொள்றேன். உங்க அப்பா ஜனகனுக்கு, அவரே மகாஞானி, அவர் உங்க அப்பா ஜனகனுக்கு நிறைய கொடுக்குறேன், ஜனகாய பிரதாசியாமி என்னென்னமோ சொல்றான். அதாவது எப்படி நான் சொன்னா அந்த ஸ்திரீகளுடைய மனசு மாத்தலாம். என்ன நீ விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவளை கட்டாயப்படுத்தும் போது சீதை என்ன பண்ணினாள்? கிட்டக்க இருக்கிற ஒரு துரும்பு இருக்கு பாருங்க, அந்த துரும்புலேன்னு ஒரு பிள்ளை கிள்ளி அப்படி தூக்கி போறாள். திருநமந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுசிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹ. நிவர்த்தம் மத்தா, எங்கிட்டேந்து வச்சிருக்கக்கூடியதான ஒரு பிரியத்தை, மனசை நீ மாத்துவாயாக, மாத்திக் கொள்வாயாக. மனஹாங்கிறத மாத்தினால் என்ன ஆகும்னா நமஹான்னு ஆயிடும். அப்பா நான் நமஸ்கரிக்க வேண்டிய ஜெகன்மாதாடா,
நீ ஆசைப்படுற வஸ்து இல்லைன்னா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனா ஸ்வஜனே கிரியதாம் மனஹ சொல்லி ராமரை ஏதோ சர்வசாதாரணமா என் பிராணநாதனை சாதாரணமா நினைக்கிற கரதூஷணாதிகளை வதம் பண்ணினவர், மாரீசாதிகளை வதம் பண்ணினவர். வாழை யாராலையும் ராமன் ஒன்றும் பண்ண முடியாது. ராமனுடைய ஸ்தானம் பெரிய ஸ்தானம். நீ ராமன்கிட்ட போய் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டு ராமனோட ஸ்நேகப்படுத்திக்கோ. மித்திரம் உபயிகம் கர்த்தும் ராமஸ்தானம் பரீட்சதா விதிதஸ்ஸ ஹி தர்மஜ்ஞः சரணாகத வத்ஸலா. என்னை கொண்டு போய் விட்டா சேர்த்துக்கணும், சேர்த்துக்கப்பட்ட ஏத்துக்கணும், ஏத்துக்க மாட்டானோ நினைக்காத. அவன் தர்மஜ்ஞா, தர்மம் அறிஞ்சவன். ராமா நான் உன்னை சேர்ந்தவன் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணினா உருகக்கூடியவன். சரணாகத வத்ஸலா, உனக்காக நானும் வேணா சிபாரிசு பண்றேன். மாஞ்சாஸ்மை பிரயதோ பூத்வா நிர்யாதயிதும் அர்ஹசி. என்னமோ சர்வசாதாரணமா என்னை நீ நினைச்சுட்ட. நான் நினைச்சேனேயானால் பஸ்மாருஹ தேஜசா நத்வாம் குர்மி தசக்ரீவா பஸ்மாருஹ தேஜசா. நான் ஒரு க்ஷண காலம் நினைச்சேன்னா உங்க எல்லாரையும் எரிச்சு புதியுண்டு பஸ்மமா அள்ளிடுவேன். திரியம்பக ஜாமி நெத்தியில் எடுத்துடுவேன். ஆனா நான் அதை பண்ணல. ஏன் பண்ணல தெரியுமோ? நாளைக்கு உலகத்துல எல்லாரும் என்ன சொல்லுவா? தசரதர் மாட்டு பொண்ணு காணா போனா, அப்புறம் அவளே தபசனான்னு ஒரு வழியா எல்லாரையும் அழிச்சுட்டு வந்தாள். அது அழகில்லை, சூரிய வம்சத்துக்கு அழகில்லை. என்னுடைய பிராணநாதன் இங்க உங்க எல்லாரையும் சமூலமா வதம் பண்ணி என்னை அழிச்சுன்னு அயோத்திக்கு போனாதான் அது அழகு. நானே சரி பண்ணிக்கிறேன். நத்வாம் குர்மி தசக்ரீவா பஸ்மாருஹ தேஜசா சொன்னான். ராவணன் இன்னும் 2 மாசங்கள் 30 60 நாள் உனக்கு டைம் தர. இந்த 60 நாளைக்குள்ளார நீ என்ன ஊர்த்வம் வா ஊர்த்வம் மாசா ஊர்த்வம் து மாசா ஊர்த்வம் துவாபியாந்து மாசாபியான்னு 2 மாசம் தரேன் உனக்கு. இந்த 2 மாசத்துக்குள்ளார நீ சொன்னதை கேட்கலையானா 61வது நாள் உன்னை வதம் பண்ணிடுவோம். வீட்டு 2 போயிட்டேன் போனான். அது மாத்திரம் இல்ல, அவளை போய் நிர்பந்தப்படுத்தி தானியமாலினி ஒரு ராட்சஸ் அவ கிட்டக்கு ராவணனை பார்த்து போய் ஒரு மனுஷ ஸ்திரீட்ட போய் ஆசைப்படுறேன். அவதான் நம்ம திருப்பறாங்க. திருப்பி நான் தானியமாலினி. ராவணன் திரும்பி போன உடனே கிட்டக்கு இருக்கிற ராட்சசிகள் தான் சீதையை துன்புறுத்தறாள். மானுஷம் கிருபணம் ராமம் தியக்வா ராவணமாஸ்ரயா. அந்த மனுஷனான ராவனை விட்டுட்டு அசுரனா ராட்சசனா இருக்கக்கூடிய ராவண விவாகம் பண்ணிக்கோ. உலகத்துக்கே ராஜ்யஸ்ரீ அவனோட காரணியில கிடக்கும். உலகத்துக்கே பெரிய ராஜ்ய நிதிபதியா நீ இருக்கலாம். என்னெல்லாமும் சொன்னாள். அப்ப சீதை ஒரு பதிவிரதைகளுடைய லிஸ்ட முழுக்க கொடுக்குறாள். தீனோவா ராஜ்யஹீனோவா யோ மே பர்த்தா சமே குரு ததாஹ விக்ஷ்வாவரம் ராமம் பதிமனூரதா. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவன் தீனனா இருந்தாலும் ராஜ்யம் போனவனா இருந்தாலும் எனக்கு குரு என் பர்த்தா. என் பர்த்தாவை விட ஒரு க்ஷேமம் எனக்கு தேவையில்லை. ராஜஸ்ரீயோ பெரிய பட்டமோ பதவியோ எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் தான் எப்பேற்பட்டோடு தெரியுமோ? ஒரு பதிவிரதை வரிசையா சொல்றாள் சுந்தரகாண்டர். இந்த பதிவிரதைகள்லாம் எப்படி பர்த்தாவை அனுசந்தானம் பண்றாளோ அனுசரிக்கிறாளோ அது போல நானும் ராமனை அனுசரிக்க கூடியவள் அப்படின்னு வரிசையா சொல்றான். ரோஹிணி சசினம் யதா. சந்திரனுடைய பத்னி ரோஹிணி எவ்வளவு பதிவிரதையோ அது போல நான் அப்படின்னு. சந்திரன் பார்க்க அழகா இருக்கிறதெல்லாம் முழு நிலவு. ஆனா அந்த சந்திரனுக்கு ஒரு பெரிய வியாதி ஒண்ணு. உடம்பெல்லாம்
துர்கந்தம் வீச்சு. ஏதோ கஷ்டப்பட்டு வியாதி வரல, மாமனாரே சமைச்சுட்டார் அவனை. யாரும் வெளியிலேருந்து கஷ்டம் இல்ல, சொந்த மாமனாரே சமைச்சுட்டார். அதுக்கப்புறம் கணபதி எல்லாம் பூஜை பண்ணி, சங்கடஹர சதுர்த்தி பூஜை எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் சந்திர தரிசனம் பண்ணி அப்படிலாம் ஆச்சு. அப்படி சொல்ல முடியும். அப்பேற்பட்ட அந்த சந்திரன் சரீரத்திலேருந்து ஒரு துர்கந்தம் வீசரே, இந்த துர்கந்தத்தை பொருட்படுத்தாமல் அவருக்கு சிசூஷ பண்றான். ரோஹிணின்னு ஒரு பத்தி வருது, அது மாதிரி நான் ரோஹிணி சசினம் யதா சுகன்யா செவனம் யதா. செவனருடைய பத்தி சுகன்யா எப்படி பதிவிரதையோ அது போல நான் பதிவு வரிசையா சொல்றேன். தமயந்தி எப்படி பதிவிரதையோ இப்படி வரிசையா சொல்றேன். ததா விக்ஷ்வாகுவரம் ராமம் பதிமனூரதா சொல்ல. இந்த தர்மோபதேசம் ராட்சசிகிட்ட போய் சொன்னா எடுக்குமா? யோசிச்சு பண்ண. நல்ல சத்சங்கத்துல கதை சொல்லி கண்ணிலேருந்து ஜலத்தை கொட்டி கொட்டி கதை கேட்கிறவர்கிட்ட கதை சொன்னா கதை சொல்றவனுக்கும் திருப்தியா இருக்கும், கதை கேட்டவர்களுக்கும் திருப்தியா இருக்கும். நீங்க ஒரு வாரமா ராமாயணம் கேட்கிறேன், இப்ப சொல்றேன்னா உங்க கூட்டுல உயிர் தங்கும் வரையில் இந்த 9 நாள் கதை மறக்காது, ஒரு நாள் மறக்காது. அப்படி புத்தியில போய் தைக்கும் சப்தங்கள் அப்படி சொல்லப்படும். அப்படி கதை சொல்லணும். அவள்கிட்ட போய் தர்மோபதேசம் பண்ணினா இருக்குமா? விடிகாலத்தால வேலை நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால எல்லாம் தூங்க ஆரம்பிச்சுடுதோ. நல்லா விடிகாலத்தால 3:30 மணிக்கு எல்லாம் தூங்குறது. ஹாராம சத்யவிரத தீர்க்கபாவோ பூர்ண சந்திர பிரதிமான வக்ரா. ராமனை நினைச்சு நினைச்சு கதறி அழறான். அமஹாஜீவலோகஸ்ய ஹிதப்ரியஸ்ச வத்யாம் நமாம் வேத்ஸி ராக்ஷசானாம் அனன்ய தெய்வத்வமியம் க்ஷமாச பூமௌ ச சய்யாநியமஸ்ச தர்மே பதிவ்ரதாத்வம் விஃலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷ்விவ மானுஷானாம். ஹே ராமா மகாபவோ, நீ எங்க இருக்க? என்னுடைய கஷ்டத்தை போக்கலையே, நீ இருக்கிற இடம் தெரியலையே. நான் பூமியில பிறந்தேன், பூமியில பிறந்ததுனால பூமி மாதிரியே பொறுமையா இருந்தேன். அனன்ய தெய்வத்வமியம் க்ஷமாச பூமௌ ச சய்யாநியமஸ்ச தர்மே. இத்தனை பதிவிரதையானா இவ்வளவு தபசு பண்ணியும் எல்லாம் வீணா போயிடுச்சு. பதிவ்ரதாத்வம் விஃலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷ்விவ மானுஷானாம். கிருதக்னேஷு மானுஷானாம் கிருதமிவ உபகாரம். நன்றி மறந்தவனுக்கு செய்த உதவி போல ஆயிடுது நான் பண்ணினதான அவசரம். விஷஸ்ய தாதா நஹி மேஸ்தி கஷ்டித் சஸ்திரஸ்ய வாவேஷ்மனி ராக்ஷசஸ்ய. எனக்கு இனிமேல் ராமன் இருக்கிற இடம் தெரியல, அவனும் ரொம்ப நிர்பந்தப்படுத்துறான். இந்த ராட்சசிகள் ஒரு கண்ணு ஒரு மூக்கோ ஒரு மேல எங்கோ காது இன்னும் இதெல்லாம் பார்க்க செய்கிறது. வண்டியில போட்டு அடிப்பட்டவாளெல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு. அந்த ஆஸ்பத்திரியை போய் ஒரு தடவை எல்லாரும் இப்படி சுத்தி இருக்கிற பெட்ல படுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு தடவை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, வண்டியை ஒரு ஓரமா ஓட்ட ஆரம்பிச்சுவோம். அப்புறம் நடந்து போக ஆரம்பிச்சுவோம். கையை மேல தூக்கி கழுத்தை இப்படி திருப்பி அந்த பக்கம் கையில பெல்ட் போட்டு பெல்ட் நட்டு போட்டு அத்தை போட்டு இத்தை போட்டு வரிசையா அப்படியே அந்த பேஷண்ட் எல்லாம் நீங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இந்த ராட்சசிகள் எல்லாம் பார்த்தாலே உயிர் படும் போல இருக்கு. இதுக்கு தனியா ஒரு மருந்து வேணுங்கிற அவசியம் இல்லை. விஷஸ்ய தாதா நஹி மேஸ்தி கஷ்டித். இப்ப நான் உயிரை விடணும்னு நினைக்கிறேன், உயிரை விடுறதுக்கு விஷம் கொடுக்குறவா யாரும் இல்லை. விஷஸ்ய தாதா நஹி மேஸ்தி கஷ்டித் சஸ்திரஸ்ய வாவேஷ்மனி ராமருபேளரா ராகவா. நீ எங்க இருக்கா? இதுதான் இந்த கீர்த்தனையே அதைத்தான் சொல்றது. இதீவ தேவி பகுதா விலப்ய சர்வாத்மனா ராமம் அனுஸ்மரந்தி பிரவேபமானா பரிசுஷ்டவக்த்ரா நகோத்தமம் புஷ்டிதமாசசாதா. ராமம் அனுஸ்மரந்தி
பகுதா விலப்பிய தன்னலாமோ பரம்புது நூனம் சகாலோ மிருகரூபதாரி மாமல்பாக்யாம் லுலுபே ததானீம். சொன்னான் புலம்பும் பொழுது என்னன்னா, நாம் பண்ணின பாவம் ஒரு மான் உருவத்துல இது தவிர ஆடித்து. நூனம் சகாலோ மிருகரூபதாரி மகமல்பாக்யாம் லுலுபே ததானீம் யத்ராரிய புத்திரம் விசசத்ரமூதா. சொல்றான் நிலம் பகுதா விலப்பிய ரொம்ப நாள் புலம்பி ரொம்ப நாளி புலம்பி சர்வாத்மனா ராமனையே நினைச்சு ராமனையே ஸ்மரிச்ச பொழுது அப்ப என்ன சுப சகுனங்கள்லாம் ஏற்பட்டுதான். ததாகதாம் தாம் யதிதாம் அநிந்திதாம் வேதஹர்ஷாம் பரிதீனமானசாம் சுபான் நிமித்தானி சுபானி வேதிரே நரம் ஸ்ரீஜா துஷ்டமிவோபஜீவினா. இடது கண்ணு, இடது கால், இடது கை என்ன துடிக்கிறது. ஸ்திரீகளுக்கு இடது பக்கம்லாம் துடிச்சது ஆனால் மங்களம் வரப்போகுதுன்னு. சில பேர் ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போயிடுவாங்க. மனக்காரகன் சந்திரன், மனக்காரகனான சந்திரன் ஒருத்தன் ஜாதகத்துல கெட்டு போயிட்டான்னா எப்ப பார்த்தாலும் துக்கமாவே உட்காந்துருப்பான். அவனுக்கு எத்தனை ராஜோபச்சாரம் பண்ணினாலும் திருப்தி வராது. ஒரு ஐடியா என்ன சொல்லி தருமா? சந்திரனுடைய ரத்தனம் முத்து, நல் முத்து தான் சந்திரனுடைய ரத்தனம். இந்த முத்து மாலையை வாங்கி கொடுக்கணும். இந்த மனசு சாஞ்சல்யமா அடையலாம் பாருங்க. அவெல்லாம் நான் கதை சொன்ன உடனே எல்லாரும் நாளைக்கு முத்து மாலை வாங்கி கடைக்கு போறாங்க. நகோத்தமம் புஷ்பிதமாசசாரா. நம்மெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? பொம்மனாட்டி தான் முத்து மாலை போட்டுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, புருஷாலும் முத்து மாலை போட்டுக்கலாம். சந்திரன் கெட்டு போயிட்டானே, ஏன்னா அந்த முத்து மாலையை போட்டுட்டா அந்த ரத்தனம் மேல படப்பட சந்திரனுடைய தோஷம் போய் மனசுக்கு ஒரு சாந்தி வரும். அது மாதிரி ஒருத்தருக்கு எவ்வளவோ கஷ்டம் மனசாந்தி இல்லாம கஷ்டப்படுறவா எல்லாரும் சுந்தரகாண்டத்துல இந்த அத்தியாயம் மொத்தம் 8 ஸ்லோகம். இந்த சுபசகுனங்கிற அத்தியாயம் அந்த 8 ஸ்லோகத்தை தினம் ஒரு தடவை பாராயணம் பண்ணினா சீதைக்கு வந்த கஷ்டம் எப்படியில போச்சோ அது மாதிரி அவருடைய கஷ்டமும் வெளியில போகும். அதுக்காகவே வால்மீகி பகவான் ஒரு 8 ஸ்லோகத்தை தனி சர்க்கமா கோத்தார். ஒரு அழகான ஒரு சுபசகுனம்னு ஒரு கஷ்டம் சொன்ன. அவன் நினைச்சா நம்ம உயிர் விடணும்னு நினைக்கிறோம், விஷயதாத்தானே. இப்ப உயிர் விடும்பொழுது இந்த சகுனம் வந்தா என்ன, வராட்டா என்ன? ஒருத்தர் பிரஜாபங்கத்தை அடைஞ்சு கீழே விழுந்துட்டார். 1/2 மணி புத்தி வேலை செய்யுது, 1/2 மணி புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி இருக்கிற அவருக்கு உலகத்திலேயே பெரிய விருதான ஒரு விருதை கொண்டு போய் கொடுக்குறோம்னு 10 பேரை ஒரு கமிட்டிக்காரன் போய் சொன்னான்னு வச்சுக்கோங்க. இனிமே அவனுக்கு விருது கொடுத்தானே கொடுக்கட்டா என்ன? அவர் நல்ல புத்திசக்தியோட இருக்கிறதே அவருக்கு விருது கொடுத்துருந்தா அவரு தன்னை விருது வாங்கினவன்னு சொல்லலாம், நம்மளும் அவர் விருது வாங்கினவர்னு பார்க்கலாம். அவருக்கே உடம்பு முடியாது கீழே விழுந்துட்டார். இனிமே அவருக்கு விருது கொடுத்தானே கொடுக்கட்டா என்ன? அது மாதிரி சீதா நினைக்கிறாள், இந்த சுபசகுனம் வந்தா என்ன வராட்டா என்ன? நம்ம உயிரோட போறோம். உடனே உயிரை விடுறதுக்கு எத்தனை பண்றாள். அது எப்படி இருந்தது தெரியுமா? அது எப்படி இருந்தது உயிரை விடுறது என்ன அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அங்க கிட்ட இருக்கக்கூடிய மரம் இருக்கே, இந்த மரத்துல நான் அனசூயம்மா பின்னி விட்ட பின்னல் பிரமாதமா இருக்கு பாருங்க, நிறைய துணியுது. அந்த பின்னலை துணியுண்டு மேலே எடுத்து கட்டி கழுத்தை எப்படி சுத்திக்கணும்னு நினைக்கிறேன். உயிரை விடுறதுக்கு தியாகம் பண்ணேன் அப்படி நினைக்கும் போது இதை எல்லாரையும் நேரம் அங்கே பார்த்துட்டே இருக்க. ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகவி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைவேத்யாவ்யாஜஹாரஹா. பகுவிதமா யோசிச்சார், பகுவிதமாக யோசிச்சு பார்த்தார். ராமதூதன் வந்திருக்கேன் அப்படின்னு ராமன் ஆரம்பிப்போம்.
அப்படின்னா அதி சந்தோஷத்துல துக்கத்தை விட்டுடுவாள். ராவணன் ஆரம்பிச்சா அதி துக்கத்துல உயிரை விட்டுடுவாள். அப்ப என்ன பண்ணணும்? அவ புத்திய வேற எங்கேயாவது கொண்டு போகணும். அவ அந்த அந்த புத்திய வேற எங்கேயாவது கொண்டு போகணும்னு என்ன பண்ணினா அயோத்திக்கு அழைச்சிட்டு போயிட்டார் இந்த புத்திய. ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமானே புண்ணியசீலோ மகாகீர்த்தி ருஜுராசீன் மகாயசா. ஏற்பட்டதான ராமாயணம் ஆரம்பிச்சார். பாலகாண்ட, அயோத்தியா காண்ட, ஆரண்யகாண்ட, கிஷ்கிந்தாகாண்ட, சுந்தரகாண்ட, இது பரியந்தமாக உள்ள சரித்திரங்களை முழுக்க சொல்லி அந்த ராமனாலே பரீட்சித்தாளாக அனுப்பப்பட்ட வானரங்களுக்குள்ளார வாயுபுத்திரனான அஞ்சனா பாக்கியமான ஆஞ்சநேயனான நான் சீதையை கண்டேன். ராமன் சொல்லதான அந்த பதிவிரதா ஸ்திரியை கண்ணால பார்த்துட்டேன். நீங்க ராமாயணம் சொல்லி முடிச்ச சீதைக்கு இந்த லங்கையில பாதி ராத்திரிக்கு ராமாயணம் சொல்ற ஆகாது அப்படின்னு அப்படி மேல எட்டி பார்க்கிறாள். ஒரு இடம் தெரியல. ராம தியானத்தினால அவர் கண்ணிலேருந்து ஆனந்த பாஷ்பத்தை கொட்டி ராமாயணம் சொல்றாரு இல்லையா? நிசப்தமா இருக்கா, ஒருத்தர் பேசல, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா இல்லையா? கீழே காஞ்ச சரைகள்லாம் இருக்கு இல்லையா? ஆஞ்சநேய சுவாமியினுடைய கண்ணிலேருந்து விழக்கூடிய ஜல கண்ணீர் இருக்கே, அது இலையில வந்து சரக்குன்னு விழுறது. ஆஹா, இந்த கண்ணீர் கீழே விழுறது, இந்த கண்ணீரை பார்ப்போம்னு அந்த ஜலத்தை கண்ணீரை பார்த்துட்டே அப்படி பார்வைய மரத்துக்கு மேல தூக்கினான். ததஷாகாந்தரே லீமம் திருஷ்டுவா சலித மானசா வேஷ்டிதார்ஜுன வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்களம். அத்தியுதமாக ஆஞ்சநேய சுவாமியை பார்த்துட்டார். பார்த்தா அடாடா குரங்க பார்க்கிறமே. ஸ்வப்னத்துல குரங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், சாஸ்திரகணி நிஷித்தா. அப்புறம் ஸ்வப்னே விநாயம் நகிமேஸ்தி நித்ரான்னு காண்டது. ஸ்வப்னங்கிறது யாருக்கு வரும்? தூங்குற வாழ்க்கை சொப்னம் வரும். தூங்காத வாழ்க்கை சொப்னம் வருமா? ஐஏஎஸ் பரீட்சைக்காக சிறிய பரீட்சை எழுதுறதுக்காக பரீட்சைக்கு 6 மாசம் அகோராத்திரம் படிப்பார். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குவா. 20 மணி நேரம் 19 மணி நேரம் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. பரீட்சை எழுதின உடனே ரொம்ப டயர்ட் ஆயிடும். இந்த மாதிரி படிக்கிறவளுக்கு அம்மா கிட்ட இருந்து அந்த தெருப்புக்கு ஜூஸ், அதாவது கண்முடித்த ரத்த சுண்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப கண்முழிப்புக்கு ராத்திரி முழுக்க கண்முழிச்சுட்டே இருக்கும். ராத்திரி 12 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். 8 மணிக்கு சாப்பிட்ட சாப்பாடு 12 மணிக்கு செரிமான ஆயிடும். அதனாலதான் ராத்திரி 2 மணிக்கு ஃபிளைட்ல ஆகாரம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. எல்லாரும் சாப்பிடறாங்க. ஒரு விஷயம் வண்டியை தெளிந்தே வரும் ஃபிளைட்ல. என்னடா அது ராத்திரி 2 மணிக்கு வாங்கி திங்கிறவேன்னு ஜனங்களுக்கு புத்தி கிடையாது. நீங்க எத்தனை மணிக்கு கொடுத்தாலும் நாங்க சாப்பிட ரெடி. அப்ப தோன்றது எனக்கு ஃபிளைட்ல போட்டு இவன்னா ஆகாரத்துக்காக ஃபிளைட்ல ஏறாளா, ஊருக்கு போறதுக்காக ஃபிளைட்ல ஏறா, எனக்கே புரியும். அப்படி தூக்கம் வரவாளுக்கு, தூங்கின வாளுக்கு தான் சொப்னம் வரும். ஒருத்த ஐஏஎஸ் பரீட்சைக்காக 6 மாசம் தூங்காம படிச்சான். ஆத்துல சதா பெரிய டிவியை சில பேர் செல்போன்ல பெரிய குரல்ல வச்சு கேட்டுட்டு இருப்பார். பொறுத்தியா இருக்காது, இடைஞ்சலா இருக்குமா இருக்காதான்ங்கிற கவலை அவர் கிடையாது. நான் கேட்கறேன், நீ எக்கடி எடுப்பா கிடையாது. அது மாதிரி சில பேர் செல்ல டிவியை பெருசா போடுவா. எனக்கு காது விழல, அப்படிதான் நீ வேணா அந்த ரூம் போக்கவே பாவா. அது மாதிரி சில ஜீவ பிரகிருதிக்குதான். அந்த ஐஏஎஸ் பரீட்சா படிச்சவன் என்ன நினைச்சான், இங்க இருந்து அவ தூங்க விட மாட்டா, ஊட்டியில நம்ம ஃப்ரெண்டோட பங்களா இருக்கு, அங்க போய் தூங்குவோம்னு ஃப்ரீயா இருக்கா. நான் வர்த்தமானா பேஷா வரும். நேரம் ஃபிளைட்ல போய் கோயம்புத்தூர்ல போய் இறங்கி ஊட்டி போயாச்சு. ஊட்டி போய் இறங்கினா கிளீனா இருக்காங்க. ஊட்டியில ஏசி போடணும்னு அவசியம் இல்லை, அங்கேயே ஜெயிலு தான். அப்ப சுகமா படுத்துக்கோங்கன்னா இந்த மேனேஜர் வீட்டை பார்த்துக்கிற மேனேஜர்
இல்ல மேல ஒரு ஓட்டை இருக்கேடா, அந்த ஓட்டை வழியா ஜில்லு காத்து வெளியில வருமேடா, அதை சாத்தவே இல்லையே, அது மேல ஒரு ஓட்டை இருக்கேன்னா. அவன் சொன்னா அந்த மேனேஜர், ஒண்ணும் இல்ல, இந்த வீடு கட்டினதுல இந்த இடத்துல ஒரு வாழும் பாம்பு இருக்கு. அந்த வாழும் பாம்பு ராத்திரி 2 மணிக்கு இந்த ஓட்ட வழியா அப்படியே வெளியில வந்து அந்த ஓட்ட வழியா வெளியில போயிடும். ஆனா ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணாது, நீங்க படுத்து தூங்குமோ. அப்புறம் தூங்குல அவள் தூங்குனா அவன் யோசிச்சு பார்க்க, இந்த 10 மாசங்களும் ராவணனாகிற கரும்பாம்பு தன்னை எப்போ வந்து தீண்டுமோன்னு பயந்த ஜெகன்மாதா 10 மாசமும் தூங்கல. சீதையே சொன்ன, தூங்குற வாழ்க்கைன்னா சொப்னம் வரும், நம்மளும் தூங்கவே இல்லையா. இல்ல இல்ல, இது வாஸ்தவமாவே குரங்குதான் சொல்ல. அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி கீழே இறங்கி வந்து அத்தியுதமான சீதையை பார்த்து கேட்கிறாள், அம்மா நீங்கள் யாரு? நான் யாரு தெரியுமோ? ராமனால் அனுப்பப்பட்டவன். நீங்கள் யாருன்னு சொல்ல. ஒரு மாட்டுப்பெண் எப்படி பேசணும், பாரத தேசத்துல பிறந்த கல்யாண ஆன ஸ்திரீகள்லாம் எப்படி பேசணுங்கிறத சுந்தரகாண்டம் சொல்லி தரேன். கோயில் இருக்கிற லேடியை பார்த்து உங்க நீங்க யாருன்னு அந்த மாமியை பார்த்து கேட்டா அந்த மாமின்னு சொல்லி, தஞ்சாவூர் கிருஷ்ணமூர்த்தியை கொள்ளும் அவர் பிரதட்சம் பண்றார், இதை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்தேன்னா அப்படின்னு அப்படி காமிப்பார். ஏதோ 2 கால் 4 கால் பண்ணினேன். சீதையை பார்த்து நீங்க யாருக்கு கேட்டாரோ இல்லையா ஆஞ்சநேய சுவாமி, அதுக்கு என்ன பதில் சொன்ன? அவள் ஜனகபுத்திரின்னு சொல்லல, ராமபுத்திரின்னு சொல்லல, ஸ்னுஷா தசரதஸ்யாம் சத்ரு சைன்ய பிரதாபினஹ சீதேதி நாமனாம் நாஹம் பாரியா ராமஸ்ய தீமதா. சக்கரவர்த்தி தசரதனுடைய மாட்டு பொண்ணு நான், ராமனுடைய மாமனார்த்தே நான்கிறார். அந்த உரகாண்ட எத்தனை வாசிச்சாலும் போறல, எத்தனை தடவை வாசிச்சாலும் திருப்தி போறல. வாசிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளவு. ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள், விசேஷமான ஸ்லோகங்கள் நமக்கு புத்திக்கு வந்து எட்டும். சில வருஷமா வச்ச இதே சுந்தரகாண்ட இந்த 68 சர்க்கம் தானே நமக்கு தோணும். ஆனா ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் ஒவ்வொரு புது ஸ்லோகம் மனசுக்கு வரும். சொல்லி அப்பேற்பட்டவள் நான் குஞ்சானா அமானுஷான் போகானே சர்வகாம சமந்தி. நான் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிறந்தாதுக்கு போகலன்னு இங்கேதான் இருக்கேன். எனக்கு அங்க போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் நினைக்க முடியாத போக்கியங்களோட வாழ்ந்தேன். அமானுஷான் போகானி சர்வகாம சமந்தினி. நடந்ததை முழுக்க சொல்ல ஆஞ்சநேய சுவாமி கிட்ட கிடந்து, தேவியேவும் சமஜாயதா, சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் இம்மாதிரியாக சக்கியம் ஏற்பட்டது சொல்லி அவளுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு உடனே கொடுக்கிறார் ராமநாமாங்கிதமான மோதிரம். பார்த்த உடனே சொல்றாங்க, இதான் அந்த மோதிரம் அப்படின்னு கொடுத்து விட்டாலும் வச்சுக்கோங்க. ஒரு அவசரம் கொடுக்கியா, அடே ராவணா, இன்னைக்கு சன்னியாசி உருவம் போட்டுன்னு வந்த, இன்னைக்கு குரங்கு உருவத்தோட வந்தியாடான்னு அந்த மோதிரத்தையே பார்க்காம தூக்கி விட்டுருந்துருவாள். இப்பவுமே சீதைக்கு ஒரு சந்தேகம் உண்டா, ராமனை பத்தி நீ சொல்லுனா குணானு ராமஸ்ய கதைய, ராம குணங்களா சொல்லு அப்படின்னு. அவளுக்கு என்ன சந்தேகம்னா, ராவணனே குரங்கு வேஷம் போட்டு வந்து பேசியிருந்தவனாக இருந்தாலும் கூட ராமனை பத்தி ராம குணங்களை சொல்லணும்னு சொல்ல மாட்டான். சத்ருவை பத்தி பேச மனசு வராது. அதனால ஆதித்ய இவ தேஜஸ்வி லோககாந்த சசி யதா ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவோ வைஸ்ரவணோ யதா. என் ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நல்ல சூரியனுடைய தேஜஸ் எப்படியோ அது போல பிரகாசிக்கிறவன். ஆதித்ய இவ தேஜஸ்வி. ஓஹோ, ரொம்ப உஷ்ணமானவனும் நினைக்காதீங்க. லோககாந்த சசி யதா. கிட்டக்க போனா சந்திரன் மாதிரி குடுமையை புதுக்கக்கூடியவன். லோககாந்த சசி. இது மாதிரி ராம குணங்களை முழுக்க அவன் வர்ணிக்க அப்பதான் சீதைக்கு நம்பிக்கை வந்தது. நம்பிக்கை வந்தவுடனே பூயையேவ மகாதேஜாஹ அனுமான் மாருதாத்மஜா.
அப்ரவீத் பிரஸ்ரிதம் வாக்கியம் சீதா பிரத்யய காரணாத் வானரோஹம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதः ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதே வ்யங்குலீயகம் பிரத்யயார்த்தம் பவாங்கீதம் தேன தத்தம் மகாத்மனா கிரஹீத்வா பிரேக்ஷமானா சா பக்துக்கர விபூஷணம் பக்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவதி சாரு தத்வதனம் தஸ்யாஹ தாம்ரசுக்லாயதே க்ஷணம் அசோபத விசாலாக்ஷ்யாஹ ராகுமுக்த இவோடுராடே பஷ்யதேவி இந்தார்கள் கொடுத்துட்டால் நம்ம கை மேல இருக்கும். அம்பாள் கை கனிய கூடாது, நம்ம எதுக்கு கீழே இருப்போம். ரொம்ப சந்தோஷமா வாழறதுக்கு என்ன வழின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சாவை பார்த்து கேட்டேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், இன்னும் 30 நிமிஷத்துல உயிரை விட்டுடுவோம், இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட உலகத்துல வாழ்ந்து பாரு, எல்லாம் மங்களமா இருக்கு. யாரை பார்த்தாலும் சண்டை போடணும்னு தோடாது, எல்லாம் பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிற எண்ணம். இன்னும் நல்லா வாழணும், அவளுக்கு எதிர்த்தாப்புல நம்மளும் 4 வீடு வாங்கணும், 2 கார் வாங்கணும். இந்த மாதிரி கம்பேரிசன் போடுறதுனாலதான் எல்லாருடைய சித்தம் குடிச்சேர போயிட்டு. நமக்கு பகவான் இதைதான் கொடுத்துருக்கார். இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைங்கிற எண்ணத்தோட வாழ்ந்தவன் சந்தோஷமா வாழலாம். அவ மாதிரி ஆகணும், இவ மாதிரி ஆகணும்னு நினைக்கிறதுனாலதான் வாழ்க்கை ரொம்ப குட்டிச்சோர போகுது, நிம்மதி இல்லாத வாழ்க்கை அமையிறது. அது போல ஆஞ்சநேயர் என்ன நினைச்சா தெரியுமா, நமக்கு இந்த வாழ்க்கை போடுங்க, ரொம்ப சாதாரணமா இருப்போம்னு அவர் கையை நீட்டினார். பஷ்யதே வியங்குலீயகம் பக்தாரமிவ சம்பிராப்தா. ராமனே கிடைச்சது போல சந்தோஷமா அந்த மோதிரத்தை எடுத்துட்டாள். அது சீதா கல்யாணத்தும் போது, ராமருக்கு சீதைக்கு கல்யாணம் நடக்கும் போது யாஜ்ஞவல்கியர் ஜபம் பண்ணி கொடுத்த மோதிரம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மாமனார் கல்யாணத்துல மோதிரம் போடுறார் இல்லையா, அந்த மோதிரத்தை போட்டுக்கிற மாப்பிள்ள 90 வயசு 100 வயசு வாழ்ந்து உயிர் உள்ள வரையில் அந்த மோதிரத்தை அவுக்க கூடாது. ஸ்திரீக்களுக்கு எப்படி ஸ்ரீமங்கல்யமோ அது போல புருஷாளுக்கு மோதிரம் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸ்திரீக்களுக்கு எப்படி ஸ்ரீமங்கல்ய தாரணமோ சதா தரிச்சுட்டே இருக்காளோ, அது போல மாமனார் போட்ட மோதிரத்தை போட்டுள்ளே இருக்கணும். இந்த மோதிரத்தை அவுக்கவே கூடாது. புருஷாளுக்கு அது ஸ்ரீமங்கல்ய ஸ்தானமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவர் போட்டிருக்காரு. வேற என்ன பண்ணா, இந்த மோதிரத்தை கொண்டு போய் கொடு, வேற ஒண்ணும் இல்ல அவருக்கு, அதான் இருக்கு மிச்சம், அதை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். ஏற்கனவே 10 நாளைக்கு ஒரு தடவை சண்டை வந்து கல்யாணம் ஆன புதுசுல இந்த மோதிரம் சேர்த்துது. இந்த மோதிரத்தை பார்த்தோடே கண்ணிலேருந்து ஜலத்தை கொட்டின சீதை நினைச்சால் 10 நாள் சேர்ந்து பிரிஞ்சிருந்த போதே சேர்த்து வச்ச மோதிரமே 10 மாசமாக பிரிஞ்சிருக்கிற எங்களை சேர்த்து வைக்க வந்தாயோ, பக்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவதி. சொல்லி விக்ராந்தஸ்த்வம் சமர்த்தஸ்த்வம் பிராஜ்ஞஸ்த்வம் வானரோத்தமா ஏனேதம் ராட்சசபதம் ஸ்வயைகேன பிரதர்ஷி பாழிய பனைத்தோல் வீரா துணையிலேன் பரிதீர்த்த வாழிய வல்லலே யான் மதுவிழா மனத்தே என்னின் ஊழிவோர் பகராய் போதும் ஆண்டலாம் உலகம் ஏழும் தீவுற்ற ஞான்றும் இன்றன இருத்தி என்றார். ரொம்ப நாட்டாழ்வார் சொன்னார், உலகம் இந்த யுகங்கள் முடிஞ்சாலும் நீ அழியக்கூடாது, சிரஜீவியா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, சீதை ஒரு மனசுல ஒரு காரணத்தோட சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமோ, இந்த பிரம்ம
பிரம்மதேவன் படைக்கும் போதே எல்லா பொம்மநாட்டியும் அழறாப்படியே படைச்சுட்டான். எல்லா இடத்துலையும் பாருங்க, ஒரு ஸ்திரீ ஒரு ஓரமா கண்ணிலேருந்து ஜலத்தை விடுறாங்க. அந்த ஸ்திரீ ஜலத்தை விடுறது ஆச்சரியம் இல்லை, அவ கண்ணிலேருந்து வர்ற ஜலத்துக்கு மூலம் ஒரு ஸ்திரீயா இருப்பார். நீங்க வேணா பாருங்க, ஒரு பொம்மநாட்டி அழுதானா அந்த பொம்மநாட்டிக்கு அழுக ஒரு பொம்மநாட்டி அழுதாங்க. அதனாலதான் அந்த அழுக புருஷா அவ அந்த நாள் சத்தம் போடுவோம், அப்புறம் சாதாரணமாயிட்டு ஒரு மாமா. இந்த பிரம்மதேவன் எல்லா ஸ்திரீயும் அழவிட்டு படைச்சான் இல்லையா? அனுமன்னே, நீ அடுத்த யுகங்கள்ல நீ பிரம்மாவா இருந்து படைக்கிற ஸ்திரீகள் எல்லாரையும் சந்தோஷமாக படைப்பாயாக. அதனாலதான் ஹனுமானுடைய அஷ்டோத்திரத்துல இருக்கு பாருங்க, பவிஷ்ய சதுரானனாய நமஹ அப்படின்னு ஒரு அர்த்தம். பவிஷ்ய சதுரானனா என்ன தெரிஞ்சிருக்கோம்? இனி வரக்கூடியதான யுகங்கள்ல நீ பிரம்மதேவனாக இருப்பாயாக, எல்லாரையும் சந்தோஷமாக படைப்பாயாக. சரி, நீ ரொம்ப நாளைக்கு வாழண்டா அனுமன்னே, நீ முன்ன மாதிரியான ஒரு உயர்வானதான பார்க்க முடியுமோ நாள் சந்தோஷத்தை அடைந்து ஒரு கேள்வி கேட்டா, என்ன ஞாபகம் வச்சிருக்காரா என்ன ஆசைத்தான், என்ன அப்படி கேட்டு சீதேதி மதுராம் வாணீம் யாஹரன் பிரதிபுத்யதே நித்யம் தியான பரோ ராமஹ நித்யம் சோகபராயணஹ. எல்லா ஆகாரத்தையும் பழங்களையும் கொண்டு வச்சா சாப்பிட மாட்டேங்கிறார், சதா உங்களையே நினைச்சுட்டு இருக்காள். சொன்னார், அமிர்தத்தையும் விஷத்தையும் கலந்த மாதிரி இருக்கு உன் பதில். என்ன ராமன் என்னையே தியானிக்கிறான்னு சொல்லி கேட்கறதே அமிர்த சாப்பிட்றவன். ஆனா அவன் சோக சாகரத்துல மூழ்கி இருக்கான், என்னையே நினைக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்றான். சப்தம் விஷத்தை கலக்கிறவன். அமிர்தம் விஷசம் சிருஷ்டம் துவயாவானரபாஷிதம். ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா, என்ன கஷ்டப்படாதீங்க, என் முதுகரை எரிக்கணும், ராம தண்ணீரை கொண்டு விட்டுறேன். திரும்பி பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி கொஞ்சம் அதனால அப்படி பேசுறாங்க. இன்னைக்கு வேற வழி இல்லை, தொட்டு தூக்கி நான் வந்து வேற வழி இல்லை. இன்னைக்கு உன் முதுகரை ஏறி நான் வரலாமா? நீ சமுத்திரத்துல பறந்துட்டே இருக்கிறதே திடீர்னு ஏதாவது ஒரு சரீரம் ஒரு குடுங்க குடுங்கி தண்ணீரை விழுந்துட்டேன், நீ வந்து குரங்கோழியோ, அதனாலதான் அப்படி பேசினாங்க. ஆஞ்சநேய சுவாமி பார்த்தார், ஓஹோ என்னை பார்த்தா சாதாரண குழந்தைன்னு நினைக்கிறதா, இப்ப பார்ப்போம் என்னுடைய விஸ்வரூபம்னு பெருசா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அளவலாவியதான ரூபத்தை காண்பிச்சு, அந்த ரூபத்தை பார்த்த உடனே எனக்கே பயமா இருக்கு, அனுமனே நீ சாதாரண பிராகிருத குரங்கா மாறிவிடும் நான் சுந்தரகாண்டி. கிட்டக்க வந்த உடனே வசைகாமதிந்தமா, என்னோட ஒரு நாள் இன்னைக்கு இருந்துட்டு கூட அனுமனே கிளம்பாதேன்னு ஹனுமானுக்கு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்னா, சீத வாயாலேயே உடனே கிளம்புன்னு சொல்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார் தெரியுமோ? உங்களோட ஒரு நாள் இல்லமா, பல நாள் தங்கலாம், தங்கக்கூடாதுன்னு இல்லை, நான் இங்க ஒரு நாளோ 2 நாளோ தங்கினேனே, ஆனால் நீங்களும் ராமனும் சேருவதற்கு 1 நாள் 2 நாள் லேட் ஆகும், பரவாயில்லையா, கிளம்பிடுங்க. இமஞ்ச தீவிரம் மம சோக வேகம் ரக்ஷோபிரேபிப் பரிபத்சனஞ்சா ப்ரூயாஸ்து ராமஸ்ய கதः சமீபம் சிவஸ்ச தேத்வாஸ்து ஹரிப்ரவீரா. வாசா தர்மம் அவாப்னுஹி. நான் பேச வேண்டிய பேச்சு சுந்தரகாண்டம் வாசிச்சு மாள. நானும் ராமனும் சேர்ற தர்மங்கிறது ஒரு நுனி நாக்கில் இருக்குடா அருமனே, நீ போய் சொல்றதுனால என் பார்த்தா ஓடி வர. அவரே விடாதீங்க, ஒரு மாமியும் ஒரு மாமாவும் பிரிஞ்சிருக்க, நடுவில் ஒருத்தர் சேர்த்து வைக்க போனார். அவ எப்படி இருக்கா அப்படின்னு ஒரு கேட்டார்தான். அதான் ஒன்றும் இல்லை, டேப் ஃபுல் சார்ஜ் போட்டு எப்போ பார்த்தாலும் ஏதோ பார்த்துட்டே இருக்க அப்படின்னா, அவர் நேராக கங்கையில் போய் ஒரு ஸ்நானம் பண்ணி காவிவசத்தை இடுப்புல கட்டிட்டு சொல்லலாமா? உங்களையே நினைச்சு தும்பா இறந்து போயிட்டான்னு உடனே பஸ்ஸை பிடிச்சி போய் சம்சாரத்தை பார்க்கணும்னு தோணும். அப்படி பேசணும். வாசா தர்மம் அவாப்னுஹி. நானும் ராமனும் சேர்றது உன்னுடைய வார்த்தையில ஏதாவது அடையாளம் கொடுக்கணுமே, வெறுமை கொடுக்க முடியுமா? காகாசுர விற்த்தாந்தம் சொன்னாள். காகாசுர விற்த்தாந்தம் போறாதுன்னு
மனசிராஜாஸ்திலகா. அந்த திலகை இட்ட கதையெல்லாம் சொன்னேன். இந்த திலகை இட்ட கதையும் போராதுன்னு அப்புறம் அவள் என்ன பண்ணினான், தன்னுடைய சூடாமணி எடுத்து கெடுப்பு, இதை கொண்டு போய் என்னுடைய ராமன்கிட்ட கொடு. ராமன் புரிஞ்சுப்பா, நீதான் உண்மையாலே சீதையை பார்த்துட்டேங்கிறத தெரிஞ்சுப்பா, இந்த சூடாமணி கொண்டு போய் கொடுனான். இந்த சூடாமணியை கையில வாங்கின உடனே அது எப்படி இருந்தது? மணிவரம் உபகிருஹ்யதம் மகாரிஹம் ஜனகண்டுபாத்மஜயாந்தம் பிரபாவாதி கிரிதிவ பவனாவதூதமுக்தா. இதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் என்ன சொன்னார்? முதுகர் தூக்கிட்டு போறேன். அவர் கொடுத்த தலையில ஒரு ஓரமா சூடிட்டு இருந்த சூடாமணியை எடுத்து இப்படி கையில கொடுத்த உடனே ஒரு சின்ன குழந்தை கையில ஒரு பெரிய மூட்டையை கொடுத்தா அந்த மூட்டையை தாங்க முடியாம அந்த குழந்தை அப்படியே தள்ளாட பத்தில அந்த மாதிரி அந்த சூடாமணியை தூக்க முடியாம ஆஞ்சநேயர் ஆடினார். பூகம்பத்துல மாட்டினா மலை மாதிரி. அதுக்கு என்ன தத்துவம் அப்படின்னா, என்ன தூக்கிறேனே, நான் கொடுத்த சூடாமணி உன்னால தூக்க முடியுதா பாரு. மணிவரம் உபகிருஹ்யதம் மகாரிஹம் ஜனகண்டுபாத்மஜயாதிருதம் பிரபாவாதி கிரிதிவ பவனாவதூதமுக்தா. ஆஞ்சநேய சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார். கிளம்பின உடனே தோணிட்டு அவனுக்கு இப்படி எல்லாம் இருந்துட்டு போனா நல்லா இருக்கு. நம்ம கிளம்புறது ராமதூதன் இருட்டோட இருட்டா வந்தா, இருட்டோட இருட்டா திரும்பி போனான்னு ஒரு பேர் வாங்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இனிமே இவனுக்கு தோட்டம் என்ன, துறவை என்ன, இந்த அசோகவனத்தை முழுக்க நிறவும்னு நிறவின மரங்கள், எதுக்கள், செடிகள், கொடிகள் எல்லாத்தையும் அடிச்சு வெட்டி தூக்கி நொறுக்கி துவம்சம் பண்ணி எல்லா ராட்சசங்களும் மரம் முறியது சப்தம், அந்த சப்தம், இந்த சப்தம் கேட்டு எல்லாரும் நடுங்கின. இப்ப புயல் அடிச்சது, மிக்ஜாம் புயல். இங்க 4 தென்னை மரம் சுத்தி ஆடுறது, எல்லாம் பெரிய மரம். நான் அப்பதாரம்னு ஜபம் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா எங்கேயாவது விழுந்துட்டுனா, அடுத்த ஆட்டுக்கு அதுல 7 8 விழுந்துட்டுனா நான் என்ன பண்றது? அது அப்படியே ஆடுறத பாக்குறதா தென்னை மரத்தை கையில ஒரு ஆணி கூட அடிக்க முடியாது, அவ்வளவு அழுத்தமா இருந்தது தென்னை மரம். ஆனா வாயு அடிச்சா உருவாது. இந்த மரம் மொழிய சப்தங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாரும் ஓடி வந்தான். ஆஹாஹா, திருட்டுத்தனமா ராத்திரியில ஏதோ குரங்கு சீதையை பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டு ராவணன் 80,000 பேரை யுத்தத்துக்கு அனுப்பிச்சார். ஏஷாமசீதி சஹஸ்ரம். அவ எல்லாரும் வராள், அவ எல்லாரும் வந்தாள். அவ எல்லாரும் வந்த உடனே அங்க ஒரு பெரிய இது இருக்கு. அங்க ஒரு பெரிய தோரணம் இருக்கு. தோரணமாஸ்தித கபிஹி. அந்த தோரணம், அசோகவனத்துல ஒரு பெரிய தோரணம் இருக்கு. அந்த தோரணத்துல மேல உட்கார்ந்து ஆஞ்சநேய சுவாமி. இந்த 80,000 பேர் வந்தாங்க. இந்த 80,000 பேரையும் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு விட்டார். ராமாயணத்துல கரதூஷணாதிகள் 14,000 பேரை யுத்தம் பண்ணிட்டு வால்மீகி ஊஹோன்னு வந்துச்சார். எத்தனை? 14,000. இங்க எவ்வளவு? 80,000 பேர் துவம்சம் பண்ணினார் ஆஞ்சநேயர். 80,000 பேரையும் வதம் பண்ணினார். சைத்திய பிராசாதத்தை நொறுக்கினார்.